ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேற ஒரு டாபிக், அட்வர்ப். அட்வர்ப்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த வீடியோவிலவே நம்ம அட்வர்ப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதாவது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வார்த்தை தான் அட்வர்ப். அந்த செயல் எப்படி நடந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிற ஒரு வார்த்தை தான் அட்வர்ப். இந்த அட்வர்ப் 5 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னலான்னா adverbs of manner, adverbs of place, adverbs of time, adverbs of frequency, adverbs of degree. First, adverbs of manner. எப்படி ஒரு விஷயம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்ற விவரிக்கிற ஒரு அட்வர்பை நம்ம adverbs of manner அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, he cooks well. அவர் நன்றாக சமைப்பார். இங்கே வெல் அப்படின்றது தான் அட்வர்ப். அது என்ன அட்வர்ப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவர் சமைப்பார். எப்படி சமைப்பார்? நன்றாக சமைப்பார். அப்போது இந்த விஷயம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது? அவர் சமைப்பார், ஆனால் எப்படி சமைப்பார்? அந்த எப்படின்ற கொஷின் ரைஸ் பண்ணது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். She ran quickly. அவள் வேகமாக ஓடினாள். அவள் ஓடினாள். எப்படி ஓடினா? வேகமாக ஓடினா. அந்த எப்படி அப்படின்ற ஒரு கொஷின் எடுப்புச்சுன்னா அது அட்வர்ப் ஆஃப் மேனர். எப்படி ஒரு செயல்படுத்தப்படுகிறது அதை விவரிக்கிற ஒரு அட்வர்ப் வந்துட்டு அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். ஒரு செயல் எங்கே நடக்கிறது? ஒரு செயல் நடக்கிறதுன்றது வேர்ப். அது எங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கம் ஹியர். இங்கே வா. வருவது அப்படின்றது ஒரு செயல். எங்கே வர சொல்கிறோம்? பர்டிகுலராக இங்கே வா, கம் ஹியர். அப்போ ஹியர் இது வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். இனி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கீப் இட் தேர். அதை அங்கே வை. வை அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆக்ஷன், வேர்பாக வரும். எங்கே வைக்க சொல்கிறோம்? தேர், அங்கே வை. அப்போது தேர் அப்படின்றது வந்துட்டு அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸில் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். நியர்பை, அருகில். ஹியர், இங்கே. தேர், அங்கே. எனிவேர், எங்கும். ஃபார், தூரமாக. இதெல்லாம் தான் அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அட்வர்ப் ஆஃப் டைம். அட்வர்ப் ஆஃப் டைம் வந்து நமக்கு எப்போது அந்த செயல் நடக்கிறது அதை குறிக்கிற அட்வர்பை நம்ம அட்வர்ப் ஆஃப் டைம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ saw him yesterday. நான் நேற்று அவனை பார்த்தேன். பார்த்தேன்றது வேர்ப். ஸோ எப்போ பார்த்தேன்? நேற்று பார்த்தேன். அப்போது அந்த நேற்று அது வந்து அட்வர்ப் ஆஃப் டைம். இனி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ வில் கால் யூ லேட்டர். நான் உனக்கு பின்னர் அழைக்கிறேன். அழைக்கிறேன்றது வேர்ப். எப்போ அழைக்கிறேன்? பின்னர் அழைக்கிறேன். அப்போ பின்னர், லேட்டர். இந்த லேட்டர் அப்படின்றது தான் அட்வர்ப் ஆஃப் டைம். நெக்ஸ்ட், அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஒரு செயல் எத்தனை தடவை நடக்கிறது அப்படின்னு சொல்கிற அட்வர்பை நம்ம அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா எத்தனை முறை நடக்குது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சி. அப்போது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா ஒரு செயல் எத்தனை தடவை நடைபெறுகிறது, அதுதான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. எக்ஸாம்பிள், ஷீ ஒகேஷ்னலி ஆஸ்க்ஸ் அ கொஸ்டின். அவள் எப்போதாவது ஒரு கேள்வி கேட்கிறாள். இங்கே ஒகேஷ்னலி அதாவது எப்பயாவது ஒரு கொஷின் கேட்குறா. அப்போது ஒகேஷ்னலி இதுதான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஹீ ரேர்லி மேக்ஸ் அ மிஸ்டேக். அவர் அரிதாக தவறிழைப்பார். அரிதாக, ரேர்லி. அவர் எப்போ தவறிழைப்பார்? அரிதாக தான் தவறிழைப்பார். அப்போ அந்த அரிதாக அதுதான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட், அட்வர்ப் ஆஃப் டிகிரி. ஒரு செயல் நடக்கிறது,
அதனுடைய தாக்கம் அல்லது எத்தனை ஆழமாக ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் adverb of degree. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். She has almost finished. அவள் கிட்டத்தட்ட முடித்து விட்டாள். அவள் முடித்து விட்டாள், finished அப்படின்றது verb. எவ்வளவு முடிச்சிருக்கா? கிட்டத்தட்ட முடிச்சிட்டா, அதாவது almost. இதுதான் adverb of degree. எவ்வளவு முடிச்சிருக்கா? கிட்டத்தட்ட முடிச்சிருக்கா. நெக்ஸ்ட், you are running fast enough. நீ போதுமான அளவு வேகத்துடன் ஓடுகின்றாய். ஆனால் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஓடுறா? போதுமான அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஸோ அப்போ அந்த போதுமான அளவு, ஃபாஸ்ட் இனஃப் அப்படின்றது தான் adverb of degree. எவ்வளவு ஆழமாக, இல்லை எவ்வளவு தாக்கம், எவ்வளவு அப்படின்னு சொல்கிற அந்த adverb தான் நம்ம adverb of degreeன்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 types of adverb உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் ஒரு 3 questions போடுறேன். இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், they built a house nearby. இந்த சென்டென்ஸில் adverb எது? அது என்ன adverb? he played well. இதுலேயும் adverb இருக்குது. அது என்ன adverbனு கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட், he strongly believed that. இதில் என்ன adverb? அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.